إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன் அல்லாதோர் வணங்கப்படுவதை முற்றிலுமே வெறுப்பவன். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களது குடும்பத்தார்கள், தோழர்கள், மறுமை வரை அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தனக்கென நிறைய அழகிய திருநாமங்களை, பெயர்களை வைத்துக் கொண்டுள்ளான். அந்த பெயர்களை ஏன் வைத்திருக்கிறான் சொன்னால், அதனை வைத்து மக்கள், அடியார்கள் அவனை அழைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல பெயர்களை வைத்திருக்கிறான். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ் தஆலாவுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ளன, அவற்றை வைத்து நீங்கள் அவனை அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அவ்வாறான அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களிலே முக்கியமான இரண்டு பெயர்கள் தான், ஒன்று அர் ரஹ்மான், அடுத்தது அர் ரஹீம். இந்த இரண்டு பெயர்களும் அல்லாஹ் தஆலாவுடைய கருணை, அவனுடைய அருள், அவனுடைய இரக்கத்தை சுட்டிக்காட்டக்கூடிய இரண்டு அல்லாஹுடைய பெயர்களாக இருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, ரஹ்மான் என்பது அல்லாஹ் தஆலா தன்னிலேயே ஆதியிலிருந்தே அவரிடத்திலே இரக்க குணம் இருக்கின்றது, கருணை அவனிடத்திலே இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக ரஹ்மான் என்ற பெயரும், அவன் அடியார்களுக்கு அருள் புரியக்கூடியவன், அவன் அடியார்களுக்கு தான் நாடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடியவன், கருணை செய்யக்கூடியவன் என்ற அடிப்படையில ரஹீம் என்ற பெயரும் அல்லாஹ் தஆலாவுக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு பெயர்களை பொறுத்தவரையில அல் குர்ஆனில பல இடங்களில இந்த இரண்டு பெயர்களும் அடிக்கடி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ரஹ்மான் என்ற பெயர் சுமார் 57 இடங்களிலேயும், ரஹீம் என்ற பெயர் சுமார் 114 இடங்களிலேயும் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த ரஹ்மத், அவனுடைய அருள் எவ்வளவு விசாலமானது, அவன் எவ்வளவு பெரிய கருணையாளன் என்பதை சுட்டிக்காட்டும் முகமாகத்தான் அல்லாஹ் தஆலா இவ்வாறு அந்த பெயர்களை தனக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இரக்கம், கருணை என்பது எங்களுடைய படைப்பினங்களுடைய இரக்கம், கருணை என்ற அந்த குணத்தை போன்றதல்ல. எங்களுடைய இரக்கத்திலே சில நேரத்திலே நாங்கள் ஒருவரை பார்த்து இரக்கப்படுவோம், ஆனால் அதற்கு பின்னால் அவரை பார்த்து நாங்கள் ஏமாந்து போய்விடுவோம். ஏனால் எங்களுடைய பலவீனத்தின் காரணமாக அவர் மீது ஏற்பட்ட பரிதாபம் இரக்கமாக மாறிவிடுகின்றது. அங்கே எங்களுடைய பலவீனம் காணப்படுகின்றது. அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது
அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பது முழுமையானது. அவன் யாருக்கு இரக்கம் காட்ட வேண்டுமோ அந்த முறையிலே அவன் இரக்கம் காட்டுவான். அதுல எந்த ஒரு குறைகளும் இல்லை. அல்லாஹ் தாலாவுக்கு முழுமையாக யதார்த்தமாக அந்த ரஹ்மத் என்ற பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. அது எங்களுடைய இரக்க சுபாவத்தை போன்றதல்ல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்கு எப்படி அவன்கிட்ட இந்த பலவீனத்துடைய வெளிப்பாடாக இரக்கம் ஏற்படக்கூடியதல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. எங்களிடத்துல சில நேரத்துல பலவீனத்தால் ஏற்படக்கூடிய ரஹ்மத்தாக மாறலாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பரிபூர்ணமானது. அதிலே மனிதர்களுடைய ரஹ்மத் இரக்கத்துக்கு ஒப்பாகாத தனித்துவமான பரிபூர்ணமான ரஹ்மத் அல்லாஹ் தாலாக்கு இருக்கின்றன நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத்தை பற்றி நாங்கள் இன்றைய இந்த குத்பாவிலே சுருக்கமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அதனுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய மஃபிரத்தையும் பற்றி சுருக்கமாக பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய ரஹ்மத், அதற்குரிய பல அறிகுறிகள் அடையாளங்களை அல்லாஹ் தன் உலகத்திலே வைத்திருக்கின்றான். அந்த அடையாளங்கள் என்ன நாங்கள் பார்க்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ் தன்னுடைய அந்த ரஹ்மத்தை வைத்துத்தான் தன்னுடைய அடியார்களுக்கு ரஹ்மத் செய்கின்றான். மலக்குகளாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், ஏனைய உயிரினங்களாக இருக்கலாம். இந்த அனைத்துக்கும் அல்லாஹ் தாலா அவனுடைய ரஹ்மத்தின் மூலமாகத்தான் அவன் அங்கே கருணை புரிகின்றான். அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்துடைய வெளிப்பாடுகளில் ஒன்று தான் எங்களை அல்லாஹ் தாலா இந்த இடத்துல படைத்து வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்திருக்கின்றான். அடியார்களுக்கு தேவையானவற்றை அல்லாஹ் தாலா இங்கே கொடுக்கின்றான். ஏன்? அது அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத்துடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத்துடைய வெளிப்பாடுகளிலே இன்னும் ஒன்று தான், மனிதர்களை படைத்த அல்லாஹ் தாலா அந்த மனிதர்கள் அவன் விரும்பியவாறு எவ்வாறு மனிதர்கள் வாழ வேண்டும் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அதனை அறிவிப்பதற்காக வேண்டி வேதங்களை இறக்கினான், ரசூல்மார்களை அனுப்பினான். அதிலே குறிப்பாக எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அனுப்பியதெல்லாம் அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு செய்த அந்த ரஹ்மத்துடைய அருளுடைய வெளிப்பாடுகளாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அதனை குறிப்பாக சொல்லி காட்டுகின்றான். நபிமார்களை மனிதர்களிலிருந்து உருவாக்கி அனுப்பினது, நபிமார்களை மனிதர்களாகவே அனுப்பியது அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு செய்த பெரிய அருள் என்பதாக அவன் சுட்டி காட்டுகின்றான். எனவே அதே போன்றுதான் அல்லாஹ் தாலாவை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே எங்களுக்கு அவனுடைய பெயர்களை பண்புகளை அறிவித்து தந்திருக்கிறான். அந்த பெயர்கள் அந்த பண்புகளின் மூலமாக அல்லாஹ் தாலா எங்களுக்கு புரியலாம். அவன் எங்களுடைய ரப்பு, எங்களுடைய தேவைகளை கேட்பதற்காக எங்களுக்கு ஒரு ரப்பு இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு புரிய வைத்திருப்பதும் அவன் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய ரஹ்மத்துகள் ஒன்று. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை இலகுவாக்கி தந்திருக்கிறான். இந்த மார்க்க கடமைகளை இலகுவாக்கி தந்திருப்பதும் அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய ரஹ்மத்தா இருக்கின்றது. எந்த அளவுக்கு ரஹ்மத்னு சொன்னால், சில நாங்கள் அற்பமா கருதக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்றன. ஆனா அதுக்கு பெரிய நன்மைகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். நாங்கள் கேள்விப்படக்கூடிய சம்பவங்களில் ஒன்று தான், ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண் முன்னே சமுதாயத்திலே விபச்சாரம் செய்த ஒரு பெண், அந்த பாவியா இருக்கக்கூடிய பெண் ஒரு தாகித்த நாய்க்கு தண்ணீர் புகட்டியதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னிக்கிறான். இன்னொரு மனிதர் பாதையில மக்களுக்கு துன்புறுத்தக்கூடிய ஒரு மரம் இருப்பதை பார்த்து அந்த முன்மரத்தை வெட்டியதற்காக அல்லாஹ் தஆலா அவரை சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்றான். ஏன்? அதையும் தாண்டி இலகுவான 2 வார்த்தைகள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். அந்த இலகுவான வார்த்தைகளை நாங்கள் சொல்வதன் மூலமாக கடல் நுரையளவுக்கு பாவம் இருந்தாலும் அது மன்னிக்கப்பட போகின்றது. கடல் நுரையளவுக்கு பாவம் இருந்தது சொன்னாலும் மன்னிக்கப்படக்கூடிய அந்த 2 இலகுவான வார்த்தைகள். ஆனால் எங்களுடைய மீசான் தட்டிலே கனமானதா பாரமானதா வைத்திருக்கிறானே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை தந்து அவனை நெருங்குவதற்குரிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருப்பதும் அவன் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களில் ஒன்றுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலே அதிகமாக கேட்கும்படி சொல்லியிருக்கிறான். எங்களுக்கு அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யும்படி சொல்லியிருக்கிறான். ஆனால் அவன் செய்த அருள் என்ன தெரியுமா? நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு அவனுடைய மார்க்கத்தை புரிய வைத்திருக்கிறான். அவனுடைய மார்க்கத்தை ஹிதாயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். முஸ்லிம்களாக நாங்கள் யாருமே தாயுடைய கருவறையிലേക്ക് செல்ல அல்லாஹ்விடத்திலே இஸ்லாத்தை கேட்கவில்லை. நாங்கள் கேட்காமலேயே அல்லாஹ் தஆலா எங்களை முஸ்லிமாக பிறக்க வைத்திருக்கிறான். முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறக்க வைத்து இந்த சத்திய கொள்கையை புரியக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே, நாங்கள் கேட்காமலே அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். எத்தனை விஷயங்களை கேட்கும்படி சொன்ன அல்லாஹ் தஆலா நாங்கள் கேட்காமலே இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருப்பது அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய அருள் எந்த அளவுக்கு விசாலமானது சொன்னால்,
அல்லாஹ் தாலாவுடைய அவர் எந்த அளவுக்கு விசாலமன்பை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல அல்லாஹுடைய படைப்பினங்களிலே மிக பிரம்மாண்டமான படைப்பு, விசாலமான படைப்புன்னு சொன்னால் அது அல்லாஹுடைய அரிஷ். அல்லாஹுடைய படைப்பினங்களிலே மிக விசாலமான பெரிய படைப்புன்னு சொன்னால் அது அல்லாஹுடைய அரிஷ். அல்லாஹுடைய பண்புகளிலே மிக விசாலமான பரந்த ஒரு பண்பாக இருக்கும் என்றால் அது அல்லாஹுடைய ரஹ்மத். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அல்லாஹ் அரிசிக்கு மேல் உயர்ந்த அந்த நாளிலேயே, ஆதி நாளிலேயே அல்லாஹ் தாலா அந்த அரிசிக்கு மேலால் இருந்து ஒரு விஷயத்தை எழுதுகின்றான். அவனுடைய ஒரு ஏட்டில் எழுதி விடுகின்றான். எவ்வாறு சொன்னால், இந்த ரஹ்மத்தி கலபத் கலபி, என்னுடைய ரஹ்மத்து என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டதுன்னு சொல்லி அல்லாஹுடைய விசாலமான ரஹ்மத்தை அவனுடைய விசாலமான படைப்புக்கு மேலால் இருந்து கொண்டு அல்லாஹ் தாலா எழுதுகின்றான்னு சொன்னால் எவ்வளவு பெரிய விசாலமான அந்த அவனுடைய ரஹ்மத் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஏன் அந்த இடத்தில் அல்லாஹ் தாலா சொல்ல வேண்டும்? அல்லாஹுடைய படைப்பு அந்த அரிசி எவ்வளவு விசாலமானதோ அதே போன்று அவனுடைய ரஹ்மத்தும் விசாலமானது. அது பறந்துபட்ட ஒரு ரஹ்மத் என்று அல்லாஹ் தாலா இங்கே சுட்டி காட்ட வருகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் இதை பற்றி சொல்கின்றான். வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் அனைத்தையும் மிகைத்து விட்டது, எல்லாத்தையுமே விசாலம் அடைந்து விட்டது என்பதாக அல்லாஹ் தாலா வெளிப்படையாக குர்ஆனிலே சொல்கின்றான். அதையும் தாண்டி அல்லாஹ் தாலாக்கு அப்படி ஒரு தேவை இல்லை. அவனுக்கு யாருமே கடமையாக்க முடியாது. எதனை அவன் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். கதபல்லாஹு அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் தாலா தனக்குத்தானே அந்த ரஹ்மத்தை கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அவன் அல்லாஹ் தாலா தனக்கே ரஹ்மத்தை கடமையாக்கி கொண்டான். அடுத்தவர்களுக்கு இரக்கம் காட்டுவதை, அடுத்தவர்களுக்கு ரஹ்மத்து செய்வதை தன் மீது அவன் கடமையாக்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு யாருமே சொல்ல முடியாது நீ ரஹ்மத்து செய்யத்தான் வேண்டும் என்பதாக. ஆனால் அல்லாஹ் தாலா இரக்கம் உள்ளவன் ரஹ்மான். அவனுக்கு அந்த பேரை வைத்துக் கொண்டு அவன் தனக்கு தானே கடமையாக்கி கொண்டான். கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தன் மீதே அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் தாலா கடமையாக்கி கொண்டான். எவ்வளவு பெரிய விசாலமான ரஹ்மத் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு இரண்டு உதாரணங்களை நாங்கள் ஹதீஸ்கள் இருந்து பார்க்கலாம். முதலாவது உதாரணம் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா இந்த அவருடைய ரஹ்மத்தை 100 கூறுகளாக 100 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உதாரணத்துக்கு சொல்லி காட்டின 100 பகுதிகளாக அல்லாஹ் தஆலா பிரிச்சிருக்கிறான். அதுல 99 அல்லாஹ் தஆலா தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். மீதி ஒரு பகுதியை மாத்திரம் இந்த பூமிக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான். மீதி ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய 100 ரஹ்மத்திலே 99 தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு ஒரே ஒரு ரஹ்மத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு இறக்கி இருக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், வமின் தாலிக ஜுஸ் யதராஹமுல் ஹல்க், அந்த ஒரு பகுதியிலிருந்து தான் படைப்பினங்கள் தங்களுக்கு இடையிலே இரக்கம் காட்டிக் கொள்கின்றனர். ஒரு தாய் பிள்ளையை பார்த்து இரக்கம் காட்டுகின்றார், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு இரக்கம் காட்டினார். ஏன் மனிதர்களையும் தாண்டி ஏனைய ஜீவராசிகள் கூட தன்னுடைய பிள்ளைகளுடன் தன்னுடைய சோடிகளுடன் இரக்கமாக நடந்து கொள்கின்றனர். இந்த உலகத்தில் கூடிய அத்தனை இரக்கங்களும் அத்தனை ரஹ்மத்துகளும் அத்தனை கருணைகளும் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வீதமான அந்த ஜுஸிலின் அந்த ஒரு பகுதியிலிருந்து தான் அத்தனையுமே என்று சொல்லிவிட்டு ஒரு ஜீவராசியை நபியை உதாரணமாக காட்டினார்கள். எந்த அளவுக்கு ஹத்தா தர்ஃபஅல் ஃபரஸு ஹாஃபிரஹு அன் பலதிஹி கஷ்யத அன் துஸீப் அன் பலதிஹா கஷ்யத அன் துஸீபஹு, அதாவது ஒரு குதிரை தன்னுடைய கால் பாதத்தை சற்று தூக்குகின்றது காரணம் தன்னுடைய குழந்தை தன்னுடைய குட்டி குதிரை மிரிபடக்கூடாது என்பதற்காக. அதுவும் கூட ஒரு இரக்கம் தான். அந்த குதிரை தன்னுடைய குட்டி மீது கொண்ட இரக்கம், அந்த இரக்கம் கூட அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த ஒரு வீதமான அந்த ரஹ்மத்துக்குள் தான் இந்த அத்தனையுமே நடக்கின்றன. உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அத்தனை கோடி மக்களுடைய ரஹ்மத்தை நாங்கள் ஒரு தட்டிலே போட்டு பார்த்திருந்தாலும் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு இறக்கி இருக்கக்கூடிய ரஹ்மத்திலே ஒரு வீதம் தான் அது. அப்ப மீதி 99 என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா? அவ்வாறே அவன் ரஹ்மான், அவன் இரக்கம் உள்ளவன். அந்த 99 இரக்கங்களையும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தையும் சேமித்து வைத்திருக்கிறான். நாளைக்கு மறுமையிலே தேவைப்படும் தன்னுடைய அடியார்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், தன்னுடைய அடியார்களை தன்னை நம்பி வந்த அடியார்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த 99 பங்கையும் அல்லாஹ் தஆலா அவ்வாறே சேமித்து வைத்திருக்கிறான். ஒன்றை மாத்திரம் இந்த பூமிக்கு இறக்கி இருக்கின்றான். அந்த ஒன்றின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான கருணையான இரக்கமான எல்லா செயல்பாடுகளும் அந்த ஒரு பகுதியிலிருந்து நடக்கக்கூடியது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல் இன்னொரு ஹதீஸ் நாங்கள் பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உமர் சொல்கிறார், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அங்க நபியுடைய சமூகத்துக்கு ஒரு கூட்டம் சிறை பிடிக்கப்பட்டு வருகின்றார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் அங்கே ஒரு யுத்தத்திலே சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டு வருகின்றார்கள்.
அந்த கைதிகளுக்கு இடையில ஒரு பெண்ணை ஒரு தாயை காண்கின்றால் அந்த தாய் என்ன செய்கின்றார் சொன்னால் அவருடைய குழந்தையை தொலைத்து விட்டார். குழந்தையை தொலைத்த அந்த தாய் எல்லா இடத்திலுமே பதறிக்கொண்டு போய் தேடி 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 எந்த அளவுக்கு தேடினார் சொன்னால் அது தன்னுடைய குழந்தையா இல்லையா அதை பார்ப்பதில்லை. யாராவது ஒரு குழந்தையை கண்டுடனே அது தன்னுடைய குழந்தை நினைத்து தன்னோட அணைத்துக் கொண்டு உடனடியாக பாலூட்டு விடுகின்றார். அந்த அளவுக்கு இரக்கத்தை வெளிக்காட்டுகின்றார். ஏன் தன்னுடைய குழந்தை அந்த காணாமல் போனது ஒரு கட்டத்தில் இந்த குழந்தை கிடைத்து விடுகின்றது. கிடைத்த உடனே அந்த குழந்தையை எடுத்து நல்ல உச்சி முகந்து அதாவது பாசத்தை வெளிக்காட்டி அந்த குழந்தை உடனடியாக அவடத்திலே வச்சு பால் ஊட்டுகின்றால் அங்கு யார் நிற்கிற ஒன்றும் பார்க்கவில்லை. குழந்தை பசியில் இருக்குது, பால் ஊட்ட வேண்டும் சொல்லி அந்த இரக்கத்தை வெளியே காட்டுகின்றால் இந்த காட்சியை நபி அவர்கள் சில சஹாபாக்கள் கண்டுடனே நபி அவங்க அதை பயன்படுத்திக் கொண்டாங்க. அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய விசாலத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து அந்த பெண்ணை சுட்டி காட்டி கேட்கிறாங்க, இந்த பெண் இந்த பிள்ளைய நெருப்புல போடுமான்னு சொல்லி. இந்த பெண் இப்படி இறக்க பாசத்தை கொட்டக்கூடிய இந்த தாய் அந்த பிள்ளைய நெருப்புல போடுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அவளுக்கு முடியுமான அளவுக்கு பாதுகாத்துக் கொள்வாள். அவளுக்கு நெருப்புல போடாம இருக்கிறதுக்கு முடியுமா இருந்தால் அந்த நேரத்தில் ஒரு நாள் போடவே மாட்டாள். அவகிய தகுதிர் அல்லா தத்ரஹு அந்த பிள்ளைய நெருப்புல போட முடியாம இருக்கும் அதுக்குரிய வாய்ப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்னா கடைசி வரை போராடுவாள். அந்த பிள்ளை நெருப்புல போடாம இருக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிக்கலாமோ அவ்வளவு முயற்சி செஞ்சு கடைசி வரையில போராடுவாள். நெருப்புல போடவே மாட்டாள். நாங்க அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த தாய் அந்த பிள்ளையோட எவ்வளவு இரக்கமா இருக்கிறாளோ அதை விட அல்லாஹ் தஆலா மிக தன்னுடைய அடியார்கள் இரக்கம் உள்ளவன். இந்த சம்பவத்தை கண்முறை நடந்த சம்பவத்தை நபி அவர்கள் ஒரு உதாரணமா பயன்படுத்தி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதை விட விசாலமானது. அந்த விசாலத்தை மக்கள் புரிந்து கொள்ளும் இடத்துக்காக வேண்டி எந்த ஒரு தாயுமே ஒரு நாளுமே தன்னுடைய பிள்ளையை நெருப்புல போட விரும்ப மாட்டாள். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவ்வளவு பாசத்தை கொட்டி அந்த தாயை பார்த்து ரசூலுல்லாஹ் உடனே சுட்டி காட்டி கேட்கிறாங்க, இந்த தாய் இவ்வளவு பாசத்தை கொட்டக்கூடிய தாய் அந்த பிள்ளையை நெருப்புல போடுவான்னு நெருப்புல போட மாட்டாள். இதை விட பன்மடங்கு ரஹ்மத்துள்ள இரக்கம் உள்ளவன் தான் அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரஹ்மத் எங்களுக்கு என்னத்துக்கு தேவை? ஏன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை? நாங்க இந்த ரமலான் மாதம் சொல்கின்றோம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிறைய வரக்கூடிய மாதம் என்று சொல்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ரஹ்மத்துடைய அவசியமான முக்கியத்துவத்தை பற்றி ஒரு ஹதீஸ்களுக்கு விளங்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லை யுன்ஜி அஹதம் மின்கும் அமலுஹு உங்களிலே யாரையும் அவருடைய அமல் அவர் செஞ்ச உலகத்தில் செஞ்ச நல்ல அமல்கள் அவரை தப்ப வைக்க மாட்டாது நரகத்தை விட்டும். உங்களை யாரையும் அவருடைய அமல் தப்ப வைக்க மாட்ட நரகத்திலிருந்து. அப்ப அந்த நேரத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, காலு வலான் தயா ரசூலுல்லாஹ், நீங்களும் அப்படித்தான் உங்களையும் தப்ப வைக்க மாட்டாதா? நீங்க செஞ்ச அமலும் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்க மாட்டாதான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா அன நானும் அப்படித்தான். இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹ் பிரஹ்மத்தின் அவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர. எனவே இந்த உலகத்தில் நாங்க எவ்வளவு தான் நாங்க அமல் இபாதத்தை செஞ்சுன்னு சொன்னாலும் அந்த எல்லா அமல் இபாதத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்துல செஞ்சிருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு பிரதியாக நாங்க வைக்க பார்க்கணும் சொன்னால் கிட்டவும் வைக்க முடியாது. அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கக்கூடிய நியமத்து உலகத்துல வாழ வைத்திருக்கிறான். கண்ணுடைய பெருமதி, காதுடைய பெருமதி, வாயுடைய பெருமதி, இந்த ஒவ்வொன்றை நாங்க பெருமதியை போட்டு பார்த்தால் அந்த உறுப்புகளை இழந்தவர்கள் அல்ல அந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட கேட்டாலும் அவருடைய பெருமதிகள். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஈடாக நாங்க உலகத்துல செய்யக்கூடிய அமல் இபாதத்தை நாங்க ஒரு தராசிலையும் அல்லாஹ்வுடைய நியமத்தை இன்னொரு தராசில வைத்து பார்த்தால் எங்களுடைய அமல் இபாதத் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு கிட்டவும் வைக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அமல் இபாதத்துகள் அவர் சுவர்க்கத்துக்கு நுழைய வைக்க மாட்டாரு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கொண்டே தவிர. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான் அவற்றில் பிரதானமா தேவைப்படும். அந்த ரஹ்மத்து நிறைய எங்களுக்கு இந்த ரமலான் மாதம் சுமந்து வருகின்றது. அதனை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோமா? இதுவரை எவ்வளவு ரஹ்மத்தை நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைத்திருக்கின்றது? இந்த மீதமுள்ள நாட்கள் நாங்கள் எவ்வளவு முயற்சிக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத்துகளுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு, மிகப்பெரிய அல்லாஹ் தாலா ரஹ்மான் என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரங்கள் ஒன்று இன்னும் ஒன்றுதான் அவன் தன்னுடைய அடியார்கள் தனக்கு செய்யக்கூடிய மாறுதல்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான், மன்னிப்பதை விரும்புகின்றான். நாங்கள் ஒவ்வொரு ரமலானிலையும் கடைசி 10 ஓதக்கூடிய துஆக்கள் ஒன்றுதான், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி என்னை நீ மன்னித்து விடு என்பதாக நாங்கள் துஆ கேட்கின்றோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மன்னிப்புக்கு அல்லாஹ் தஆலா பல சொல்களை குர்ஆனில் பயன்படுத்தியிருக்கிறான். அதில் மிக பிரதானமான சொல் தான் கஃபர என்ற அந்த சொல்லிலிருந்து வரக்கூடிய 3 பெயர்களை, தனக்கென்று 3 பெயர்கள் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கிறான். ஏற்கனவே ரஹ்மத்து சம்பந்தமாக ரஹ்மான் ரஹீமன் 2 பெயர்களை பயன்படுத்தியிருப்பது கொண்டு இந்த மக்ஃபிரத்துக்காக பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் தஆலா தனக்கு 3 பெயர்களை வைத்திருக்கிறான். ஒன்று காஃபிர், ஒரே இடத்துல வருகின்ற காஃபிரு தம்பி வகாபிலு தௌபன்னு சொல்லி. அதே போன்று கஃபார் என்று 5 இடங்கள் அல்ல 4 இடங்கள்ல வருகின்றது. கஃபார் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கிறான். அடுத்த ஏனைய எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் தஆலா கஃபூர் என்று சொல்லி பயன்படுத்தியிருக்கிறான். அதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? இந்த ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் எவ்வளவு நெருக்கமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய அடையாளங்களில் ஒன்று தான் இந்த மக்ஃபிரத்து. ஆனா இந்த இரண்டும் எந்த அளவுக்கு முக்கியமானது சொன்னால், அல் குர்ஆனிலே கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட இடங்களிலே 70க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை மக்ஃபிரத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம் வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம். இப்படி நிறைய குர்ஆன்ல கஃபூர் என்று வந்தால் பெரும்பாலும் அடுத்ததாக ரஹீம் என்று வரும். அவனுடைய ரஹ்மத்துடைய பேரு. என் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு ரஹ்மத்துடைய வெளிப்பாடுகளை மிக முக்கியமான ஒன்று தான் இந்த மக்ஃபிரத் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய விஷயத்துல மக்ஃபிரத் என்றால் மன்னிப்பு என்றால் என்னது? இப்ப நாங்க பொதுவாக தெரியும், எங்களுக்கு மத்தியிலேயும் எங்களுக்கு யாராவது ஒரு அநியாயம் செஞ்சால் நாங்க அவங்க திருப்பி எங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு. ஆனா எங்களுடைய மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் ஒன்றல்ல. எங்களுடைய மன்னிப்பு என்னது? சில நேரத்தில் நாங்க அவரை தண்டிக்காம விட்டுருவோம். ஆனா உள்ளத்துல எப்பயுமே ஒரு நெருடல் இருந்து கொண்டே எனக்கு அவர் இப்படி செஞ்சவர் சொல்லி அது மறக்கிறது கஷ்டம். எங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு அநியாயம் செஞ்சால் அதை நாங்க மன்னிச்சிருவோம். ஏன்னா தண்டிக்காம நாங்க மன்னிச்சிருவோம். ஆனால் அது எங்களுடைய உள்ளத்துல வந்து எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும், எனக்கு அவர் அப்படி செஞ்சவர் இப்படி செஞ்சவர் சொல்லி. ஆனா அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் என்பது அதை தாண்டியது. அல்லாஹ் அப்படி ஃபுல்லா மறைத்து விடுகின்றார். அல்லாஹ் தஆலா மறைத்து விடுகின்றார். அந்த அந்த அல்லாஹ் தஆலாவுடைய மக்ஃபிரத்னு சொன்னால் நாளைக்கு மறுமையில் அதை பத்தி ஒரு எடுத்துக்காட்டு இருக்குதே தவிர அதை பத்தி விசாரிக்கவும் மாட்டான், தண்டிக்கவும் மாட்டான். அல்லாஹ் அப்படியே ஃபுல்லா மறைச்சிருவான். ஏனையவர்களை விட்டு மறைப்பான். அதே போல அவனை மொத்தமாக மறைத்து அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத். அல்லாஹ் தஆலாவுடைய அந்த விசாலமான ரஹ்மத்துடைய அடையாளங்கள் அவருடைய மக்ஃபிரத் என்பது எங்களுடைய மக்ஃபிரத் அல்ல. நாங்க எங்களுக்கு யாராவது குற்றங்கள் செஞ்சால் மன்னிப்போம், ஆனா மறக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா வந்து மன்னித்து மறைத்து விடுவான். அல்லாஹ் தஆலா மன்னிச்சு அதுக்குத்தான் மக்ஃபிரத் பேர். அல்லாஹ் தஆலா அவனுக்கு மன்னிப்பு சம்பந்தமா பல பேர்கள் பயன்படுத்திக்கிறான். அஃபு என்று சொல்லி பயன்படுத்திக்கிறான், கஃபூர் என்று சொல்லி பயன்படுத்திக்கிறான், அவ்வாப் என்று சொல்லி பயன்படுத்தி, இப்படி பலவிதமான பெயர்கள் பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா. ஆனால் அதை கூடுதலாக பயன்படுத்தக்கூடிய பெயர் என்றால் கஃபூர் என்று சொல்லி. ஏன்னா இந்த மன்னிப்புடைய தராதரங்களை படித்தரங்கள்ல ஆக உயர்ந்த தரம் இருக்கு. அதுக்கு மேல தரம் ஒன்று இல்லை. என்னது? மன்னிக்கிறது. அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்கள். அதையும் தாண்டி அந்த பாவங்களை அல்லாஹ் தஆலா வந்து நன்மைகளா மாத்துகின்றான். எப்படின்னு உதாரணத்துக்கு எங்களுடைய உதாரணம் சொன்னால், எங்களுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு குற்றம் செஞ்சுட்டாரு, எங்களுக்கு ஒரு அநியாயம் செஞ்சுட்டாரு. அந்த அநியாயத்துக்கு மேல அவர் திருப்பி மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. சரி மன்னிச்சுட்டே நான் விட்டுருவோம் பேசாம. மன்னிச்சுட்டு விட்ட மாத்திரம் இல்லாம அவருக்கு நாங்க பகுமதியும் கொடுத்து அனுப்புற மாதிரி. எங்களுக்கு அநியாயம் செஞ்சாலுக்கு நாங்க பகுமதி கொடுக்கறதுக்கு பரிசு கொடுக்கறது மனசு வராது. ஆனா அல்லாஹ் என்ன செய்கின்றான்னு சொன்னால், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு நற்செயல்கள் செஞ்சவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறார்? அவர்களுடைய பாவங்களை நன்மைகளா மாற்றுகின்றான், வெகுமதியா கொடுக்கிறார். அப்ப பாவத்தை மன்னிச்சு மறைத்து அதை நன்மையாக மாற்றக்கூடிய கருணையுள்ள ரஹ்மான் அல்லாஹ் தஆலா. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு எவ்வளவு முக்கியமான ஒன்று. நாங்க எத்தனை தடவை அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறோம் இந்த பாவ மன்னிப்பு? இந்த ரமலான் ஆரம்பிச்சு நாங்க எத்தனை தடவை நான் கேட்டிருக்கிறோம் இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை? நாங்க எத்தனை தடவை தஹஜ்ஜுத் எழுந்து நான் கேட்டிருக்கோம் அல்லாஹ் இடத்துல. இவ்வளவு விசாலமான ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் எந்த அளவுக்கு விசாலம்னு சொன்னால் வந்து அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு எப்படி சொல்லுகின்றான்னு சொன்னால், இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா. அதாவது அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை பத்தி சொல்றான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. என்னுடைய ரஹ்மத் வந்து எல்லாத்தையும் மிகைத்து விட்டேன்னு சொல்லி. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா மக்ஃபிரத்தை பத்தி சொல்லல, இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா. உன்னுடைய இரட்சகன் அவன் விசாலமான மன்னிக்கக்கூடிய விசாலமான அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் தஆலா வந்து நாங்க நிறைய பாவங்கள் செய்யறோம். அல்லாஹ் தஆலாக்கு எந்த நேரம் உள்ளத்தாலேயோ அல்லது வெளிப்படையாலோ சொல் செயலாலோ எல்லா வகையிலும் நாங்க அல்லாஹ் தஆலா நிறைய பாவங்கள் செய்யறோம். அப்படி பாவம் செய்யக்கூடிய எங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா எப்படி நம்ம அழைக்கிறான்? குல் நபியே நீங்கள் கூறுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே. அப்ப அல்லாஹ் தஆலா அங்க கூட எங்களை வெளியே தூரவாக்கல்ல, அவனுடைய அடியார் சொல்றான். அல்லாஹ் தஆலா பாவிகளை கூப்பிடல, தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே. யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அருளை விட்டும் நீங்கள் ஒருபோதுமே நிராசை அடைந்து விட வேண்டாம்.
அதை நீங்க நம்பிக்கை இலக்கவானும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்பவுமே இருக்குது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் எப்பவுமே இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான். இணை வைப்பு மரணிக்கக்கூடிய நேரத்தில் இணை வைத்த நிலையில மரணிச்சாருன்னா அவருடைய இணை வைப்பு மன்னிக்கப்பட மாட்டாது. அது தவிர்த்து அடுத்து எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான். மரணிப்பதற்கு முன்னால கூட அந்த இணை வைப்பை விட்டு தௌபா செஞ்சாலும் அதையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது. என் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்ல தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீ நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நிச்சயமா அவன் தான் மன்னிக்க கூடியவன், கருணையாளன் என்பது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனுடைய வெளிப்பாடுகள், அல்லாஹ்வுடைய அந்த விசாலமான மன்னிப்புடைய வெளிப்பாடுகள், அடையாளங்கள் அப்படித்தான் நபி ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் பகல் வேளையில தன்னுடைய 2 கைகளை விரிக்கின்றான். இரவுல பாவம் செஞ்சவங்க தௌபா செய்யறதுக்காக வேண்டி. இரவு நேரத்தில் அவனுடைய 2 கைகளை விரிக்கின்றான். பகல்ல பாவம் செஞ்சவங்க தௌபா செய்யறதுக்காக வேண்டி. அதையும் தாண்டி அல்லாஹ் தஆலா அவனுடைய கண்ணியத்துக்கும் மகத்துவத்துக்கும் ஏற்றவாறு கீழ்வானத்துக்கு 4ஆம் இறங்குகின்றான். இரவுடைய கடைசி பகுதியில 3ல் ஒரு பகுதி வந்துட்டு 3வது பகுதியில வந்து அல்லாஹ் தஆலா 4ஆம் அவனுடைய கண்ணியத்துக்கும் எங்களுடைய இரக்கம் போன்றதல்ல, அல்லாஹ் தஆலா அவனுடைய கண்ணியத்துக்கும் மகத்துவத்துக்கும் ஏற்ற மாதிரி கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து 3 அழைப்புகள் விடுக்கிறான். மன் யஸ்அலுனி ஃபஅூதியஹு, யார் இடத்துல தன்னுடைய தேவைகளை கேட்கிறேன் அவருக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். கேட்கிறோம் நாங்க, அவன் தர காத்து கொண்டிருக்கிறோம், நாங்க கேட்கிறோம் இல்லை. ஆனா இது நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. இந்த ரமலானுடைய மாதம் நாங்க சஹருக்கு எழும்புறோம், அது இரவுடைய கடைசி பகுதி நாங்க எழும்புறோம். அல்லாஹ் எவ்வளவு விஷயங்களுக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை தேவைகளுக்கு எங்க இடத்துல அது எவ்வளவு அல்லாஹ் தஆலாக்கு பாவம் செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், மன் யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிரு லஹு, யார் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்க போறாங்க அவருக்கு நான் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன். ஒமன் யதுஊனி ஃபஸ்தஜீப லஹு, யார் இடத்துல பிரார்த்தனை செய்றான் துஆ கேட்கிறான் அவருக்கு பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வே இறங்கி வந்து கேட்கிறான். நாங்க எங்களுக்கு அதோட தூக்கம் தான் பெருசு, நாங்க ஏனைய காலங்களில் படித்து விடுகின்றோம். இது ரமலான்ல மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா செய்றான். அன்புக்குரிய சகோதரர், அப்ப எவ்வளவு பெரிய விசாலமான மக்ஃபிரத்துல மன்னிக்கக்கூடிய தயாளன் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதையும் தாண்டி இந்த அல்லாஹ் தஆலாவுடைய அந்த நாங்கள் செஞ்ச பாவங்கள் எவ்வளவு பெரிய எந்த அளவுக்கு கடல் அளவு பாவம் இருந்து சொன்னாலும் அல்லாஹ் தஆலா பொருட்படுத்தவே மாட்டான். ஒரு ஹதீஸுல் குத்ஸி, திர்மிதில வரக்கூடிய ஹதீஸுல் குத்ஸி, நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொன்னதாக, இப்னு ஆதம் இன்னக மா தஅவுதனி வரஜௌதனி கஃபர்து லக அலா மா கனமிக வலா உபாலி, எவ்வளவு தான் நீ என்ன வந்து ஆதரவு வச்சு எதிர்பார்த்து என்னை அழைக்கக்கூடிய காலமெல்லாம் உன்னிடத்தில் எவ்வளவு பாவம் வந்தாலும் நான் அதனை மன்னித்து விடுவேன். நான் வலா உபாலி, நான் பொருட்படுத்தவே மாட்டேன், கணக்கெடுக்கவே மாட்டேன். அல்லாஹ் தஆலா அதே ஹதீஸ்ல தொடர் வருது, அந்த வானத்துல மேகத்தை முட்டக்கூடிய அளவுக்கு பாவம் இருந்துன்னு சொன்னாலும், ஆனால் அதுக்கு பின்னால் இணை வைக்காத நிலையில என்னை நீ சந்தித்தால் அத்தனையும் நான் மன்னித்து விடுவேன் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எவ்வளவு பெரிய தயாளன், எவ்வளவு பெரிய மன்னிப்பாளன். அந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு நாங்க ரெடியான கேட்டா இன்னும் நாங்க ரெடி ஆகல. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் எந்த அளவுக்கு விசாலம் என்பதை பற்றி நாங்கள் நல்லா தெளிவா புரிந்து கொள்ளணும். அதை நாங்கள் சரியா பயன்படுத்தி, இது வாய்ப்பு எங்களுக்கு ஒரு ரமதான் விசேஷமான வாய்ப்பு. ஏனே காலங்களில் தான் எப்பொழுதுமே நாங்கள் இந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகமாக நாங்கள் கேட்க வேண்டும். இந்த ரமலான், இந்த ரஹ்மத்து, மக்ஃபிரத்து, நரக விடுதலை, இந்த 3ஐயும் இந்த ரமலான் சுமந்து வந்திருக்கின்றது. 30 நாட்களிலேயுமே மாதம் முழுவதுமாக நாங்கள் பிரித்து வைத்திருக்கின்றோம். சிலர் முதல் 10 ரஹ்மத்துக்காக, நடு 10 மக்ஃபிரத்துக்காக, கடைசி 10 வந்து நரக விடுதலை என்று சொல்லி அதுக்கு தெளிவான ஆதாரம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு மாத்தமாத்தான் ஹதீஸ் வந்திருக்கின்றது. ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலையும் நரக விடுதலை நடக்கின்றது. ரமலானுடைய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அந்த ரமலான்ல எப்பயுமே நடுக்கு 10ஆக தேவையில்லை, எப்பயுமே எங்களுடைய பாவத்தை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். என் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய இந்த பாவ மன்னிப்பை நாங்கள் சரியா புரிந்து கொண்டு அவனிடத்தில் அதிகமாக அந்த 2ஐயும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பி ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத், அருள், அதே போன்று மக்ஃபிரத், இந்த இரண்டும் வந்து நாங்கள் அதனை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ் இவ்வளவு பெரிய விசாலமான மன்னிக்க கூடியவன், தயாளன், அவன் பெரிய கொடையாளன், கருணையாளன் என்ற அர்த்தம் வந்து எங்களுக்கு நினைத்த மாதிரி எல்லாம் பாவங்கள் செஞ்சு கொண்டிருக்க முடியும் என்பதன் அர்த்தம் அல்ல.
நாங்கள் பாவம் செய்ய அல்லா தாலா மன்னிப்பன்ற அர்த்தம் அல்ல. அல்லா தாலுடைய அந்த மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது சும்மா அல்லா தாலா சொல்லவில்லை. நாங்கள் இந்த ரஹ்மத்தை அல்லாவுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு சில வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளை நாங்கள் கையாள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாவுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே ஓதி காட்டிய வசனத்துடைய தொடர் வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான் ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன வயுத்தூன ஸகாத வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன் அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபி. அதாவது 4 விஷயங்களை சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த ரஹ்மத்தை நான் யாருக்கு எழுதுவேன்? லில்லதீன யத்தகூன், தக்வா உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு. அதே போன்று வயுத்தூன ஸகாத், ஸகாத் கொடுக்கக்கூடியவர்களுக்கு. வல்லதீனஹும் பிஆயாத்தினா யுமினூன், எங்களுடைய அத்தாட்சிகள் குர்ஆன் உட்பட எங்களுடைய எல்லா அத்தாட்சிகளையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு. அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபி, அந்த நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு. இந்த 4 விஷயத்தை சொல்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த 4ஐயும் சுருக்கமாக சொல்கின்றான். வஅத்தியுல்லாஹ வஅத்தியுர் ரசூல லஅல்லகும் துர்ஹமூன், நீங்க ரஹ்மத் செய்யப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அப்ப நாங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அதற்குரிய வழிகளை குர்ஆன்ல நிறைய வருது. லஅல்லகும் துர்ஹமூன், லஅல்லகும் துர்ஹமூன், கிட்டத்தட்ட 8 இடங்கள்ல 8 விதமான அமல்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த அமல்களை நாங்க தேடி பார்த்து அந்த அமல்களை செய்யணும். அந்த எல்லா அமல்களுடைய சுருக்கம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவது. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாம நாங்க அவருடைய ரஹ்மத்தை எதிர்பார்க்கறது கேளாது. அல்லாஹ் தஆலா குறிப்பா சொல்கிறான், யாருக்கு இந்த ரஹ்மத்தை எழுதுன்னு சொல்லி 4 ஷாரா சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க ரஹ்மத் செய்யப்படுவதற்காக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டன்னு சொன்னால்தான் எங்களுக்கு அந்த ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பொறுத்தவரையில நாங்க இவ்வளவுதான் பாவம் செஞ்சுக்கிட்டு போலாம், நாங்க செய்ய அல்லாஹ் தஆலா மன்னிப்பான அர்த்தம் அல்ல. நாங்க அந்த பாவங்களை செஞ்சுன்னு சொன்னால் அந்த பாவங்களை நினைச்சு நாங்க வருந்தின்னு சொன்னால் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல குர்ஆன்ல சொல்றான், வைன்னி லகஃபாருல் லிமன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் சும்ம ஹதா. அல்லாஹ் அதாவது ஈமான் கொண்டு அதே போல் நல்லமல்கள் செஞ்சு நேர்வழி பெற்றது மாத்திரமல்லாமல் லிமன் தாப, தௌபா செஞ்சு மீளக்கூடியவர்களுக்கு. அப்ப பாவ மன்னிப்பு என்பது எங்களுக்கு சும்மா கிடைக்காது. நாங்க பாவம் செய்ய அவன் மன்னிக்க அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மகஃபிரத் நாங்க சரியா புரிந்து கொள்ளணும். அதற்குரிய காரணிகள் அஸ்பாபுகள் இருக்குது, அதனால நாங்க செய்யணும். செஞ்சேன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஏன்னா அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்புக்கு நாங்க இந்த மன்னிப்பு சம்பந்தமான வசனங்கள் நிறைய பார்க்கறதுல எல்லா இடத்துலயும் அல்லாஹ் தஆலா நிபந்தனை போட்டு வச்சுக்கிறான். வைன்னி லகஃபாருல் லிமன் தாப வ ஆமன, யார் தௌபா செய்து மீளுகின்றாரோ அவரை நான் நிச்சயமா அதிகமா மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன் தகூனு சாலிஹீன ஃபைன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா, நீங்க நல்லடியார்களா இருந்து சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதிகமா தௌபா செய்து மீளக்கூடியவர்களை அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். ஃபைன்னஹு கான லில் அவ்வாபீன, அதிகமா தௌபா செய்து, ஒரு 2 தடவை இல்ல, அது குறிப்பிட்ட லைலத்துல் கத்ர் வரவங்களை பார்த்து நிக்கிறதுல அந்தந்த பாவங்கள் நிகழ்ந்து எங்களுக்கு பாவம் பண்ணி விளங்கிட்டா அடுத்த கட்டம் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்ய தொடங்குகிறோம். அப்படி தௌபா செஞ்சேன்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ் தஆலாவுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அதாவது அழகான ஒரு வசனம், அல்லாஹ் தஆலா அவருடைய இரக்கத்தையும் மக்ஃபிரத்தையும் சேர்த்து சொல்கின்றான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வைதா ஜாஅக்கல்லதீன யுமினூன பிஆயாத்தினா, என்னுடைய அத்தாட்சிகளை ஈமான் கொண்ட அந்த மக்கள் உங்கள்ட்ட நபியை விட்ட வந்தன்னு சொன்னால் ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாட்டும், சலாம் உண்டாட்டும் நீங்க சொல்லுங்க. சொல்லிவிட்டு அவர்கள்ட்ட சொல்லுங்க, ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும் கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, உங்களுடைய இரட்சகன் தன் மீது ரஹ்மத்தை கடமையாக்கி கொண்டிருக்கிறான். அன்னஹு மன் அமில மின்கும் சூஅன் பிஜஹாலத்தின் சும்ம தாப மின் பஅதிஹி வஸ்லஹ ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்துடைய வெளிப்பாடு சொல்கிறான், உங்களில் யாரு அறியாமல் பாவம் என்று தெரியாமல் அறியாமல் அவர் பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அந்த பாவத்துக்காக அவர் மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னால், மன்னிப்பு கேட்டு நல்ல முறையில் சீர்திருத்தி நடந்து சொன்னால் ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவர் மன்னிக்க கூடியவன், இரக்கம் உள்ள நபியை நீங்கள் கூறுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமை யஅமல் சூஅன் ஓ யظلم நஃப்ஸஹு ثم يستغفرல்லாஹ யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, யார் ஒரு கெடுதியை செஞ்சு அல்ல தனக்கு தானே அநியாயம் செஞ்சுட்டு சும்ம யஸ்தக்ஃபிரில்லாஹ, அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு தேடினால் யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் தஆலாவை மன்னிக்க கூடியவனாகவும் கருணையாளராகவும் அவர் பெற்றுக்கொள்வார், கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இன்னொரு இடத்துல மலக்குமார்கள் நல்லடியார்களுக்கு கேட்கக்கூடிய துஆக்கள் உண்டாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். முஃமின்களை பார்த்து முஃமின்களுக்காக மலக்குமார்கள் கேட்கக்கூடிய துஆ, ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, இறைவா எங்களுடைய இரட்சகனே நீ அறிவாலும் ரஹ்மத்தாலும் நீ எல்லாத்தையும் மிகைத்து விட்டாய். ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபிஉ சபீலக,
அதாவது அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நீ மன்னித்து விடு. மலக்குமார்கள் கூட கேட்கக்கூடிய துவா, நல்லடியார்களுக்காக கேட்கக்கூடிய துவால நிபந்தனை எடுத்து போட்டிருக்கிறாங்க, தௌபா செய்து மீளக்கூடியவர்களுக்கு நீ மன்னித்து விடு. என அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கருணை, அவனுடைய இரக்கம் விசாலமான அர்த்தம் எங்களுக்கு நினைத்த மாதிரி எல்லாம் பாவம் செய்ய முடியும் அர்த்தம் அல்ல. நாங்கள் செய்த பாவத்தை நினைத்து அந்த பாவத்தை கைவிட்டு விட்டு அதற்காக நாங்கள் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய வேண்டும். அது அடியார்களுடன் ஏனைய மக்களுடன் சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால் அந்த பாவத்துக்காக சம்பந்தப்பட்டவர்களுக்கு போய் மன்னிப்பு கேட்டு அதுவரையில் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா சம்பந்தப்பட்ட பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிக்கின்றான். எனவே நாங்கள் அதிகம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நாங்கள் சரியா புரிந்து அதனை அதிகமாக இந்த ரமலானிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.